இந்த ஆர்ட் ஒரு டூல், ஒரு வெப்பன். இதுவே எல்லாம் பண்ணிடும் அப்படிங்கிறது இல்லை. ரஜினி சார் வந்தால் என்ன எதிர்பார்க்கணுன்றது அந்த பேட்டர்னை ஃபுல்லாக உடச்சி நீங்கள் ஒன்று பண்ண முடியாது. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, நானும் ஒத்துக்கல, அவரும் ஒத்துக்கல. மாஸ் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுல அனி தி பெஸ்ட். அதனால் அவர் ஐடியாலஜியும் என் ஐடியாலஜியும் படத்துக்கு வெளியில் தான், படத்துக்குள்ளே இல்லை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹிந்து. என் பேர் கோபிநாத் ராஜேந்திரன் அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வேட்டையன் படத்தோட இயக்குனர் டிஜே ஞானவேல் சார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேட்டையன் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் பிஃபோர் தட் மூணாவது படம் வேட்டையன் அண்ட் ஒரு படமும் ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸோட பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அட் த சேம் டைம் யூ ஆல்சோ எவால்வ் அஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ இந்த பயணம் எப்படி வச்சுருந்து ஆரம்பிக்கலாமா சார்? இது ஒரு எக்ஸைட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படம். ஏன்னா இப்போ ரஜினி சார் படம் பண்ணுறதுன்றதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டுன்னா, அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறதுன்றது ஒரு சூப்பர் எக்ஸைட் மூமெண்ட்டு. அண்ட் மோர் ஓவர் இவங்க எல்லாரையும் ஜஸ்டிஃபை பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்க்ரீனில் இவங்க எல்லாம் வந்துட்டாங்கங்கிறது இல்லை, என்ன பண்ணுறாங்கங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதை பண்ணுறது அப்போது ஜஸ்டிஃபைடாக பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் அது ஓரளவு சரியாக பண்ணியிருக்கோன்ற திருப்தியும் இருக்குது. அண்ட் வேட்டையனில் வெளில நாங்கள் பார்க்குறப்போ மிகப்பெரிய சேலஞ்சாக படுறது உங்கள் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஜேபிமிலே எங்களுக்கு காமிச்சிட்டிங்க. அண்ட் வேட்டையனும் கிட்டத்தட்ட அந்த சைடில் தான் இருக்கா மாதிரி எங்களுக்கு தெரியுது. பட் அட் சேம் டைம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் உள்ள வரப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான் பெரிய சேலஞ்சாக எனக்கு தெரியுது. சேலஞ்ச் இல்லை, அது அக்செப்டபிள் மாடல் தான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்தால் என்ன எதிர்பார்க்கணுன்றது இங்கே ஒரு 50 வருஷமாக ஒரு பேட்டர்ன். அது அந்த பேட்டர்னை ஃபுல்லாக உடச்சி நீங்கள் ஒன்று பண்ண முடியாது. அந்த பேட்டர்னுக்குள்ளே இருந்து நம்ம சொல்ல நினைக்கிற ஒரு விஷயத்த சரியாக சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஒரு வின்வின் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். இல்லைன்னா அது பேக் ஃபயராக மாறிடும். இதுதான் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரஜினி சாருடைய ஆடியன்ஸை எங்கேயும் டிஸப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல கதை சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் எனக்கு இருந்த கோல். அதை இதில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஓரளவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் அந்த பேலன்ஸிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பிகாஸ் யூ ஹேவ் அ மெசேஜ் டு ஷேர், அட் சேம் டைம் சர்க்கு இருக்க ஆடியன்ஸ் மாதிரி மாசாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ரெண்டு ஒன்றா சேர்ந்து கொண்டு வரதுன்றது எப்படி? இல்லை, இப்போது இந்த மாஸ் அப்படிங்கிறது, கமர்ஷியல் அப்படிங்கிறது, மெசேஜ் அப்படிங்கிறது, இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு குறுகிய பார்வையில் பார்க்கப்படுதா எனக்கு தோணுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெய்பீமில் மாஸ் சீன்ஸ் இருந்தது. சூர்யா சாருக்குள்ள செங்கேனிக்கே வச்சோம் நாங்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவள் இறங்கி நடந்து போகிறா, ஜீப்பில் யார் சொல்லி நடந்து போகிறான்றது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஹாலிவுட் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ண மியூசிக். அது ஆர்கெஸ்ட்ரேஷனே அங்கே தான் பண்ணோம். அவள் நடந்தது பார்த்திங்கன்னா அது செல்லோ வேலோன்னு அவ்வளோ பிரம்மாண்டமான மியூசிக் இருக்கும். அவள் ரோட்டில் நடந்து போகிறான்ற இதுக்கு இது தேட்டரில் வந்திருந்தால் இது ஒரு பெரிய கைத்தட்டல் மாஸ் மூமெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மாஸ் மூமெண்ட்ஸுன்றது வெறும் ஸ்டார் செலவில் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கல. சீனுக்குள்ளே அது இருக்கணும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆன ஆர்டிஸ்ட் உள்ளே வர்றப்போ அது ஈஸியாக வந்துடுது உள்ள. இப்போ நீங்கள் இப்போ ஒரு பாட்டு எழுதுகிறப்போ அப்பா பையன் எல்லா தலைமுறையும் நான் பார்த்தவன்னு ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா இதை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அந்த இடத்துல இப்போ அது ஏன் மாசாக மாறுதுன்னா 50 வருஷம் ஜேர்னி இருக்கிறதுல அந்த 50 வருஷம் ஜேர்னி ஆடட் வேல்யூ நீங்கள் அவருக்கு எழுதலாம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு நீங்கள் ஒரு மாஸ் சீன் கதைக்குள்ளே எல்லா படத்துக்குமே தேவை. அது ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்லாம் இல்லை. ஏன்னா கதையில் நீங்கள் ஏதோ ஒன்று எக்ஸைட் பண்ணணும். ஏதோ ஒரு மொமெண்ட் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. ஒரு ஸ்க்ரீன் பிளேலேயே ஒரு அச்சீவ்மெண்ட் மொமெண்ட் வேணும் நமக்கு. அதனால் அது எந்த படமாக இருந்தாலும் இருக்கும். நீங்கள் லப்பர் பந்து பார்த்தாலும் ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் இருக்கும், போது இல்லாமல் இருக்காது. அதில் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ஆக்டர்ஸ் பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கான மொமெண்ட்ஸ் அதில் கிரியேட் பண்ணுவாங்க. ரஜினி சார் மாதிரியான ஆர்டிஸ்ட் வர்றப்போ என்னென்னா அது ரொம்ப ஈஸியாக அமைந்துடும். எழுதுகிறப்பவே நடந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு மெனக்கெட வேணாம். ஸோ இது இவர் பண்ணால் எப்படி பண்ணணும்னு வர்றப்போவே மாஸ் மூமெண்ட்ஸ் வந்துடுது எனக்கு. நான் அதுக்காக எந்த ஸ்பெஷல் எஃபர்ட்டுமே போடல. நான் ரைட்டிங்கில் ஃபீல் பண்ணேன். ரைட்டிங்கில் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவரை வச்சு யோசிக்கிறப்போ நான் இயல்பாகவே மாஸ் மூமெண்ட்ஸ் வந்துடுது. ஏன்னா அவர் 50 வருஷம் ஹெரிடிட்ரி இருக்குது, ஒரு டிஎன்ஏல இருக்க மாதிரி அது உட்காந்துருக்கு. ஸோ நீங்கள் அவர் சும்மா வந்தார் நீங்கள் பண்ணிட முடியாது. அவர் வர்றப்போ எப்படி நடந்து வராருன்றது நம்ம மைண்டில் இருக்குது. நடந்து வந்தார் நீங்கள் எழுதுறது வேறு ஆர்டிஸ்ட் எப்படி நடப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரஜினி சாருடைய நடை எப்படி இருக்குங்கிறது ஆடியன்ஸாக பார்த்த காலத்துலேருந்து நம்ம பிறக்கிறதுக்கு நடிக்கிறார் அவர். ஸோ அதனால் இப்போ வர்றப்பவே இந்த இடம் தானே ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அப்படியே தான். இந்த இடத்துல ஒரு ஈஸியாக ஒரு மாஸ் மியூசிக் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் மாஸ் மியூசிக் போடணும்னு மெனக்கிட வேண்டியதில்லை. அது இயல்பாக அமைஞ்சிடும். கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். இதுதான் எனக்கு இருந்த
சேலஞ்ச். அது நான் எல்லா கதைக்குமே அவசியம் நினைக்கிறேன். அண்ட் சார் இப்படி தான் நடப்பார், இப்படி தான் பேசுவார்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் அது ஃபிலிம் மேக்கர் நீங்கள் அதை தாண்டி போகக்கூடாதுன்றது நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காட்டணுன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல சார். ஹவ் வாஸ் தட் ஏபிள் டு பி அச்சீவ் சார்? நான் இந்த ஏரியாவில் கை வைக்கவே இல்லை. இந்த ஏரியான்றது சாரோட ஏரியா. ஏன்னா அது வந்து லார்ஜர் தென் லைஃப். ஆல்ரெடி எல்லாருக்கும் இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது ஒரு பேங்க் மியூசிக்கோட ஒரு 30 செகண்ட்ஸ் லோகோ ஒன்று வரும். அதுதான் தேட்டரினுடைய பீக் மொமெண்ட்டு. அந்த பேர் வர்றப்போ அப்படி ஆர்ப்பரிப்பாங்க. அது வந்து 20-25 வருஷமாக இருக்குது. அதை யாரும் மாற்ற வேண்டிய, இப்போ நான் நினச்சாலும் அது மாற்ற வேண்டிய நெசசிட்டி இல்லை. அது மாற்றினாலும் அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா அது வந்து ரிலீஜன் மாதிரி உள்ளே உட்காந்துருச்சு. ஸோ அந்த லோகோ தான் நீங்கள் வச்சாகணும். அந்த லோகோ வர்றப்போ டியூன் ஆகிடும் நமக்கு. நான் ஒவ்வொரு படத்துலையும் பார்க்குறேன், அதான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் 25-30 வருஷமாக அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த லோகோ இது வந்து பழசாயிருச்சுன்ற எலமெண்ட்டில் அது மெருகேறி இருக்குது. இன்றைக்கி 3 தலைமுறையை தாண்டி அது மெருகேறி இருக்குது. அதே லோகோ தான், அதே தான். ஆனால் அந்த ஃபீல் மட்டும் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்படி தான் ரஜினி சார்ன்ற இமேஜ். அது லார்ஜர் தென் லைஃப். ஏன் அப்படின்னா 4 தலைமுறை பார்த்துட்டாரு அவர். 4 தலைமுறையிலையும் சேம் எக்ஸைட்மெண்ட் அவரால் தர முடியுது. அப்போ அப்படி வர்றப்போ அது இயல்பாகவே அதுக்குள்ளே இருக்குது, அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அந்த எலமெண்ட்டை நீங்கள் கொஞ்சமாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்கன்னா புதுசாக மாறிடுது. அது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் க்ரூ லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்ட விஷயம், நிறைய தெரிஞ்ச பேர் இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே பை வி கிருத்திகா அப்படின்னு இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு பண்ணி எனக்கு ரீசெண்ட் டைமில் ஞாபகமே இல்லை. எனக்கு அதுவே ஒரு பெரிய நல்ல மூவாக தெரியுது. கிருத்திகா வந்து அந்த ஒய்ஃபு. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஜெய்பீம்லேயும் அவங்க பேர் இருந்தது. ஜெய்பீம்லேயும் அவங்க ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த இதில். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்றது நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே டிசைட் பண்ணுது. ஓகே. ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அவங்க படத்துக்குள்ளே என்னோட எல்லா ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, சரி நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்கிறதால அது கொடுத்தோம். மற்ற எல்லா வேலையும் சேர்த்து தான் அவங்க. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்குது சார்? நீங்கள் புரிய வைக்க வேண்டிய, இப்போ நீங்கள் வந்து மற்ற டெக்னீஷியன்ஸுக்கு வந்து நம்ம இப்போ இங்கேயே 24 மணி நேரம் இருக்க வேண்டிய தேவை இருக்கும், வீட்டுக்கே போக முடியாது அப்படின்லாம் இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் மற்றவங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காது. ஏன்னா அவங்களும் கூடயே இருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு அந்த விஷயத்தில். அண்டு ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கும். இப்போ மற்றவங்க டைரக்டர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்ற யோசிப்பாங்க, அந்த பேரியர் இருக்காது, அந்த ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது எனக்கு புதுசாக பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையுமே பார்ப்போம் இல்லையா, அதை தாண்டி ஒரு படத்தில் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் நினைக்கிறேன். ஸோ டுகெதராக வேலை பார்க்குறது தான். அவங்க ரஜினி சாருடைய ஆர்ட்கோர் ஃபேனும் கூட சின்ன வயசுலேருந்து. ஸோ அதுவும் இதில் ஆட் ஆகிருக்கு. போன படமும் சரி, இந்த படமும் தாண்டி ஃபஸ்ட் படத்துலேயே கூட அந்த போலீஸ் பற்றியான ஒரு சின்ன சீன் ஒன்று வரும். இஃப் ஐ ரிமெம்பர் ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் சீன் மாதிரி ஒன்று வரும். இந்த ஃபோர்ஸ் மேலே யூ சீம் டு ஹேவ் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டில் சார். அந்த உலகங்கிறது ரொம்ப விமர்சனத்துக்குரியது. அது வந்து மாறணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. அண்ட் குறிப்பாக ஒரு டெமோக்ரஸி சொசைட்டியில் அது இருக்கவே கூடாது. அண்டு ஒரு நாகரிக சமூகத்தில் அது இருக்கவே கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த இடத்த அடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டோடியல் டார்ச்சரை எந்த இடத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. கஸ்டோடியல் டார்ச்சர் சட்டப்படியும் தப்பு, அண்டு மனசாட்சிப்படியும் அது சரியான விஷயம் இல்லை. ஸோ அதை நான் ஜேர்னலிஸ்டாக இருந்து வந்தேன்ற அடிப்படையில் அந்த உலகத்தை பற்றி இன்னும் விசாலமான பார்வை உண்டு எனக்கு. அதனுடைய ரொம்ப கிட்ட போய் பார்க்குற, அதில் சம்மந்தப்பட்டவங்களை, பாதிக்கப்பட்டவங்களை பார்த்த அனுபவம் இருக்குது. ஸோ அது மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அண்ட் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக தான் நான் இதுவும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் மீடியா சென்சேஷனலிசம்னு ஒன்று இப்போ இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணால் பாத்ரூமில் வலிக்கு வந்து கையை உடச்சிக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரேப் பண்ணவங்களோ இல்லை ரொம்ப மோசமான ஒரு க்ரைம் பண்ணவங்களையோ என்கவுண்டரில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ இது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமாக நான் பார்க்குறேன். அதை கொண்டாடுற ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸாக இருக்காங்க, உடனே ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு செக்ஷனும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்டமாக அது கடமையை செய்யணுமே அப்படின்ற ஒரு செக்ஷனும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் படமாக வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ என்னால் பேச முடியாது. இன்னும் 2 நாளில் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஆன்சர் தெரியும். சூப்பர். அண்ட் அனி வந்து மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி படம் பண்ணதே கிடையாதுன்னு சொன்னார். அண்ட் இந்த மாதிரி படம் அவருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் அவர் ட்ரை பண்ணதுக்கு. இப்போ வந்து ரஜினி சாருக்கு ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுல அனி தி பெஸ்ட் இன்னைக்கு. ஸோ அதனால தான் அவர் இதில் இருக்கணுன்ற இது இருந்தது. அட் த சேம் டைம் கதைக்கு சொன்னால் நான் நம்புகிறேன் அவர் நல்ல மியூசிஷியன்.
ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச பெஸ்ட் மியூசிக் தெரிஞ்ச ஒருத்தர். ஆனால் நம்ம வெறும் மாஸ் எலமெண்ட்ஸில் மட்டுமே அவர் ஐடென்டிஃபை பண்ணுறோம். எமோஷன்ஸ் எல்லாம் அவரால் இப்போ நீங்கள் வந்து மனசிலாயோ பயங்கர ஹிட்டு, ஆனால் இதில் ஷாண்டோல்டன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங். அனி மியூசிக்கில் ஷாண்டோல்டன் பாடின ஒரு பாட்டு. இப்போ அந்த பாட்டு படத்துக்குள்ளே நிற்கும். இப்போ அதுலேயும் அணி யாருன்றது தெரியும் உங்களுக்கு. அந்த அந்த மாதிரியான விஷயத்த அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அது புதுசாக அந்த மாதிரி கதைகள் எனக்கு வர. நான் கேட்டேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏன் நீங்கள் எல்லா படத்துலையும் போட மாட்டேறீங்களா நான் கேட்டேன். நான் வரலையே சார், வந்தால் நான் போட போகிறேன், நீங்கள் கொண்டு வந்தீங்க நான் போட்டேன் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த ட்ரஸ்ட் எப்பவுமே உண்டு. அவரால் வந்து ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு. இந்த படத்தில் அதுக்கான நீட் இருந்தது, அதை சரியாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அண்டு இது வரைக்கும் நம்ம அவர் ட்ரை பண்ணதுலேருந்து மாறி புதுசாக அடாப்ட் ஆகி தான் அவன் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, இன்வால்மெண்ட்டும் இருந்தது, அண்டு நல்லாவும் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஷூட்டிங் ரஜினி சார் அண்ட் அமிதாப் பச்சன் சார் டுகெதர். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேமில் வரப்போ ஹவ் வாஸ் தட்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை ஷூட் பண்ணுறப்போ? சரியல் மொமெண்ட்டு தான். அண்ட் நம்ம பண்ணுறோம், இது நடக்கிறது உண்மைதானான்றது இருக்குது. பட் நம்பி தான் ஆகணும், அது உண்மை. ரெக்கார்ட் ஆகுது, நம்ம ஆக்ஷன் சொல்கிறோம், அவங்க நடிக்கிறாங்க, கட் சொன்ன நிறுத்துறாங்க, அப்போது இது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக பண்ணுறதுன்றது அச்சீவ்மெண்ட் எக்ஸைட்மெண்ட்டுன்னா, இதை வந்து அதுக்கு மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறதும் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இவங்க ரெண்டு பேர் சீன்ஸும் வந்து இப்போ நிறைய பேர் அமிதாப் பச்சன் வில்லனாலாம் கேட்டாங்க என்கிட்ட. அது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது. படம் பார்க்குற வரைக்கும் நீங்கள் படம் பாருங்கள், ஆனால் அவ்வளோ அந்த மேஜிக் வந்து திரும்ப நடந்திருக்கு. அது வந்து அதில் எனக்கு ரொம்ப நிறைவும் சந்தோஷமும் இருக்குது. இதை நடத்திருக்கு, இது வந்து இதை பண்ணணும்னு கட்டாயப்படுத்திட்டு பண்ணல, இது இவங்க பண்ணாதான் சரியாக இருக்கும்னு நினச்சி பண்ணோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஆஃப்டர் 35-38 இயர்ஸ் கழித்து திரும்பவும் அந்த மேஜிக் மூமெண்ட்ஸ் ரீக்ரியேட் ஆனது. அது இந்த படத்தில் அமைஞ்சதில் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். ஃப்ரம் ஃபிலிம் மேக்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், பேன் இண்டியன் இப்போ ஆடியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை கொண்டு வந்து என்னோட படத்தில் நடிக்க வைக்க முடியுதுன்றது ஒரு மேக்கரோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். பட் அதை தாண்டி ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு சான்ஸாக வச்சிடறாங்க ஃபார் பீப்புள் டு லைக். இப்போ ஒரு தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர் கொண்டு வரதோ, மலையாளத்துலேருந்து ஆக்டர் கொண்டு வரதோ, ஜஸ்ட் டு லைக் அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கும் அந்த மார்க்கெட்டை கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ப்ளாயாக கூட பார்க்குறதுக்கும் அப்படி ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கிரிட்டிசிசம் சரிதான். ஆனால் அது படம் பார்க்குற வரைக்கும் நீங்கள் அந்த கிரிட்டிசிசத்தை ஹோல்டு தான் பண்ணணும். இப்போ இந்த படத்தில் நான் பேன் இண்டியன் படம் பண்ணணும், பேன் இண்டியன் ஸ்டார் கொண்டு வரணுன்ற தாட் எனக்கு இல்லை. ரஜினி சார் வந்துட்டார் உள்ள, அதுக்கு மேலே நான் ஒரு பேன் இண்டியன் யோசிக்க வேண்டிய நீட் இல்லை. எனக்கு தேவையானது அதிலே வந்துருச்சு. ஆனால் இந்த கதை அதுக்கு மேலே கேட்குது. ஸோ அமிதாப் பச்சன் சார் இப்போ ரஜினி சார் போனோடனே கேட்டார். அமிதாப் பச்சன் தான் நான் ஃபஸ்ட்டு அதான் நான் எழுதுறப்பவே எழுதினேன் அவருன்னு சொன்னேன். அவர் இமீடியட்டாக கேட்ட கேள்வி, 38 வருஷம் நாங்கள் ஆச்சு நாங்கள் பண்ணி, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, நானும் ஒத்துக்கல அவரும் ஒத்துக்கல, எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டார். சார் உங்களுக்கு இந்த கேரக்டர் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அஸ் டைரக்டர். உங்களுக்கு இது ஏதாவது ஓகே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது யோசிக்கலாம். உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நான் பார்க்குறேன் சார், வரலன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்கு ஓகே அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பச்சன் சார்கிட்ட போனோம், அவர் கதை கேட்டார், இது பண்ணார். இப்போ ரஜினி சார் படம்ன்றது ஒன்று இருக்குது, ஆனால் இவ்வளோ நாளாக அவங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணி நடக்கலை. இதில் அந்த கேரக்டர் பிடிச்சி இது பண்ணால் அந்த சத்யதேவன்ற கேரக்டர் நான் பண்ணால் சரியாக இருக்கும்னு அவர் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதெல்லாம் அவர் வந்தார் உள்ள. ஸோ இப்படி தான் ஃபஹத் ஃபாசில், இப்படி தான் ராணா. இப்போ ராணா தெலுங்குலேருந்து கூப்பிட்றோம், ஃபஹத் ஃபாசில் மலையாளத்துலேருந்து கூப்பிட்றோன்னு நம்ம கூப்பிடல. இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் சரியாக இருக்குங்கிறது தான் என்னோட இது. அண்ட் மோர் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கு பேரியர் தேவையில்லை நான் நினைக்கிறேன், பவுண்ட்ரிஸ் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்கேயோ ஒரு ஈரான் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஒரு கேப்பர்னு பார்க்குறப்போ சின்ன பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்ணீரோட தான் பார்க்குறேன். எனக்கு அவன் எந்த மொழியாக இருந்தால் எனக்கு என்ன அந்த உணர்வு எனக்கு அது கடத்தப்படுதுன்னா போதுமானது. ஸோ இந்தந்த மொழியில் இருக்கிறவங்கலாம் கூப்பிடணும், பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணணும்னு இந்த படத்தை பண்ணலை. அதை என்னால் ஆனஸ்ட்டாக சொல்ல முடியும். இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க தேவை, அதுக்கு அப்ரோச் பண்ணோம், அமைஞ்சிருச்சு. அதனால் இது வந்து ஒரு டபுள் ஹாப்பி. படம் பார்க்குறப்போ இது ஜஸ்டிஃபையாக இல்லைன்னா இது நெகட்டிவாக மாறிடும். எனக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணல, ஏன் இவங்க இந்த படத்துலன்ற கேள்வி வந்துச்சுன்னா இப்போ ப்ளஸ்ஸாக பேசுகிற எல்லாமே மைனஸாக மாறும். ஸோ அந்த இது உணர்ந்து தான் இவங்க எல்லாரையும் நம்ம கேஷ் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்டிஃபைடாக பண்ண தான் நான் நம்புகிறேன். சினிமாவும் ஒரு ஆர்ட் ஒர்க் தான். ஆர்ட் ஒர்க் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறப்போ அது மாஸ்டர்ஸ்கிட்ட போய் இப்போ ரஜினி சார் மாதிரி பண்ணுறப்போ நிறைய பேர்கிட்ட போய் சேருது. அது மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் நம்புறீங்களா? மாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பார்க்கை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதுவே சர்வரோக நிவாரணின்னு நான் நினைக்கல. இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுக்குள்ள ஒரு குற்றுணர்வு இது எழுப்பிருச்சு அப்படின்னா, இப்போ ஜெய்பீமில் நோக்கம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு மாற்றம்லாம் இல்லை, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம்,
உங்கள் மைண்டில் இது சரியில்லைன்ற தாட்டு, சுற்றி நடக்கிறது சரியில்லைன்ற தாட்டு, இதுக்கு நான் எதுவுமே பேசலைன்ற ஒரு குற்றுணர்வு இது வந்துருச்சுன்னா எனக்கு போதும். இது குற்றுணர்வை எழுப்ப முடியுமானா அந்த படம் எழுப்பி தான் இருக்குது. இப்போ இதை ஒட்டி அடுத்த நாளே எல்லாம் மாறிடுச்சா, உடனே இப்போ இருளருக்கு எல்லா சுதந்திரமும் கிடச்சிருச்சான்னா கிடையாது. ஆனால் அதை நோக்கினா ஒரு படியே ஒரு இது வந்து அண்ட் மோர் ஓவர் இந்த படம் அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிடுச்சு. என்ன நீங்கள் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு போனாலும் என்ன ரியாலிட்டிங்கிறத கண்ணுக்கு முன்னால் நீங்கள் விசிபிலிட்டியோட பார்த்துட முடியும். அது இதை பண்ணியிருக்கு. ஒரு ஆர்ட்டோட ரோல் அதுதான். இந்த ஆர்ட் ஒரு டூல், ஒரு வெப்பன். இதுவே எல்லாம் பண்ணிடும் அப்படிங்கிறது இல்லை. அது யார் பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். ஸோ சினிமா இப்போ ஏன் நம்ம வந்து வன்முறை கூடாதுன்னு நினைக்கிறோம் சினிமாவில், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உங்களை இல்லையா? ஏன் சென்சார் போர்டு இருக்குது, சென்சார் போர்டு எண்ணிட்டு என்ன இது வச்சா இது பிரச்சனை வரும்ன்றது அவங்க ஒன்று நம்புகிறாங்க, அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. எடுத்த உடனே ஏன் நம்ம இதில் சிகரெட்டுக்கான அந்த இதை போடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அது இல்லை. ஃபாரினில் நீங்கள் ஸ்மோக்கிங் கார்டு போட வேண்டியதில்லை, இது போடல, இங்கே கம்பல்சரி அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இந்த சமூகத்துக்கு தேவை. இங்கே நம்ம இன்னும் வந்து பாத்ரூம் போகிறப்போ வந்து ஆண்கள் பெண்கள்னு எழுதி அதை பார்த்து போல, ஆம்பளை ஃபோட்டோ பொம்பளை ஃபோட்டோ வரைஞ்சாதான் அதை பார்த்து போகிறோம். இதுதான் நம்முடைய சமூக அமைப்பாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இறங்கி சொல்லணுமோ அவ்வளோ தூரம் இறங்கி சொல்ல வேண்டிய நீட் இருக்குது. அதனால் அது தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்றது இருக்கானா இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து ரஜினி சார் காலம் வரைக்கும் அது இருக்குது. நீங்கள் சிகரெட்டை தூக்கி போட்டால் ஸ்டைலாக பண்ணுறாங்க தான் இங்கே. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதானே பண்ணுது தான். அதை எப்படி மறுக்க முடியும்? சார் வந்து தர்பார் மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, வேற அங்கே வந்து அவர் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் படம் முழுக்க வராரு. அண்ட் இங்கே அதை தான் டாப்பிக்காகவே நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறப்போ உங்களுடைய மெயின் ஹீரோ உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸோ உங்களுடைய ஐடியாலஜிக்கோ சம்மந்தப்பட்டவரா இல்லை அதை வந்து ஆதரிக்கிறதா இருக்கணுன்றது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்க்குறீங்களா? ஆர் கேன் தே ஜஸ்ட் பி ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் ஆக்டிங்? இல்லை அப்படி தான் என் கருத்தை இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, என் கருத்தையே நீங்கள் கேள்வி கேட்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அல்லது உங்கள் கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா போதும். அதுதான் முக்கியமானது, அதான் ஹெல்த்தியானது. ஒருவேளை உங்கள் கருத்து சரின்னு நான் நம்பினா நான் உங்கள் பக்கம் வரேன், நீங்கள் இப்படி தான் அதுக்குள்ளே வரும். இது வந்து வெளியில். ஆனால் ஒரு கதை நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அந்த கதைக்கு ஒன்று தேவைப்படுது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியாது. வெளியில் போய் எது பண்ணாலும் அது துருத்திட்டு தெரியும். அண்டு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட்டாக கிராஃப்டாக இருக்காது. எண்டாவது டே சினிமா ஒரு கிராஃப்ட், ஒரு ஆர்ட். இதுக்குள்ளே தான் நீங்கள் இதை சொல்லணும். நான் அதனால தான் மெசேஜ் சொல்கிறதெல்லாம் நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த கதையை ஆர்ட் ஃபார்மில் சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எண்ட் ஆஃப் த டே கிராஃப்ட். அதை கலைப்பூர்வமாக கலைநுட்பத்தோடு நீங்கள் சொல்லலைன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ரீச்சியாக போயிடும். நான் ப்ரீச் பண்ணுறதுக்கு வரல, நான் வந்து ஒரு கலாப்பூர்வமாக ஒன்று சொல்லணும்னு தான் விரும்புகிறேன். அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஐடியாலஜி நம்ம நினைக்கிறதே அவங்க வரணும் அப்படிங்கிறதுலாம் தேவையும் இல்லை, சாத்தியமும் இல்லை. இந்த கதைக்குள்ளே அது ஜஸ்டிஃபைடாக பேசப்படுறப்போ இது ஒரு கதாபாத்திரம் தான். அவர் இந்த கதாபாத்திரத்தை இருந்தால் அடுத்த படத்தில் இன்னொரு கதாபாத்திரம் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு என்கவுண்டர் ஆதரிக்கிறாரா மறுக்கிறாரான்றது அன்னெசரி இண்டிவிஜுவல் கேள்வி, அன்னெசரி நினைக்கிறேன் நான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இது தேவையில்லை. அந்த கதாபாத்திரத்தை அவர் நடிக்கிறார். நெகட்டிவ் ரோல் பண்ணலாம், பாசிட்டிவ் ரோல் பண்ணலாம், என்ன வேணாலும் அதில் இருக்கலாம். அந்த இடத்த கொடுக்கப்பட்ட ரோலை சரியாக பண்ணியிருக்காரா இல்லையா இவ்வளோ தான் நம்ம அதில் எதிர்பார்க்கணும். ஆனால் நம்ம எப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து வெளியில் இருக்கிற எல்லா தாட்டையும் தூக்கிட்டு வந்து ஒரு படத்து மேலே வைக்கிறோம், இல்லை ஒரு ஆக்டர் மேலே, இல்லை ஒரு இமேஜ் மேலே வைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதனால தான் அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்குறோம். நம்ம அதை நீங்கள் படத்தை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம். இப்போ என்கவுண்டர் சரியாக தப்பான்னு ஆதரிக்கிறதுக்கு நான் 1 வருஷம் ரிசர்ச் பண்ணால் தான் எனக்கு அது புரியவே செய்யும். இல்லைனா அது மேலே நான் ரொம்ப டெப்த்தான ஒரு பார்வை வச்சா தான் தெரியும். இன்றைக்கி யோசிச்சு நாளைக்கு எப்படி நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் உடனே எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்குற மைண்ட் செட்டில் இருக்கும்ல, அப்படி வர்றதால வர பிரச்சனை அது. அதனால் அவர் ஐடியாலஜியும் என் ஐடியாலஜியும் படத்துக்கு வெளியில் தான், படத்துக்குள்ளே இல்லை. படம் வந்து அந்த கதை, நாங்கள் ஒரு கதை சொல்லணும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு கதை சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ணலான்னு முடிவு வந்தார். இந்த கதையை நேர்த்தியாக பண்ணுறது எப்படி, ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி பண்ணுறது எப்படி, இவ்வளோதான். இதில் என்னுடைய ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக நான் எதுவும் பண்ணலை, அவருடைய ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக அவர் எதுவும் பண்ணலை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் வெரி மச். ரொம்ப நன்றி.